விட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஒரு மனுஷனா? என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ அமைதியா இரு விஜய். உனக்கு தெரியாது இவன் எப்படிப்பட்டவன்னு இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட இவ்வளவு நாளா அர்ஜுன் ரொம்ப நல்லவன் தங்கமானவன் அப்படின்னு என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் இவளோட சுயரூபம் என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது. பிரியா நீ என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு பிரியா, தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்காத. விஜய் அமைதியா இருங்க, அவன் மனசுல இருக்கதான் பேசுறான். நீ பேசு பிரியா. அடச்சி நிறுத்து, நல்லவன் மாதிரி நடிக்காதடா. பிரியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பிரியா என்ன பண்றது தெரிஞ்சுதான் பண்றியா? விஜய் அமைதியா இரு. நான் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன் விஜய். இவன் இப்படி பேசுறானு இவனை நல்லவன் நம்பிடாத. இவனை நானும் நல்லவன் தான் நினைச்சேன். ஆனா இப்போ இந்த நிமிஷம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவன் ஒரு பச்சந்தி. இவனை மாதிரி கேடு கட்டவன் வேற எவனுமே கிடையாது. ஆனா சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையே கிடையாது தெரியுமா? பிரியா என்ன பேசிட்டு இருக்க நீனா? விஜய் தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அவன் மனசுல இருக்கிறத பேசணும்னு நினைக்கிறானா பேசட்டும், நீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ். அர்ஜுன் என்னங்க அர்ஜுன், அவதான் ஏதோ பேசிட்டு இருக்கானா? நீங்க அமைதியா அமைதியா இருந்தீங்க. ஏ பிரியா உனக்கு என்னதான் பிரச்சனை? இப்ப எதுக்கு இப்படி அவன் மேல கோவப்பட்டு இருக்கான்? ஏன் கோவப்படுறேன்னு இவனுக்கு தெரியும். அத தெரிஞ்சதுனாலதான் அமைதியா நிக்கிறான். இப்ப மட்டுமா இவன் அமைதியா நிக்கிறான்? என் மானம் போக போற இடத்துலயும் இவன் அமைதியா தானே இருந்தான். ஏண்டா நீ லவ் பண்ணுன்ற காரணத்துக்காக கூட என்னை காப்பாத்திருக்க வேண்டாம். நான் ஒரு பொண்ணுங்கிற ஒரு மனிதாபிமானத்துல கூட என்னை காப்பாத்தணும்னு உனக்கு நினைப்பு இல்லைல்ல? அப்போ நான் கத்துறேன் கதறேன், பிரியாடா நானு சொல்றேன். உனக்கு மனசு இலகவே இல்லைல்ல? என்னை காப்பாத்தணும்னு உனக்கு தோணல? ஐயோ பிரியா இதுக்கு நீ அவர் மேல கோவப்பட்டு இருக்கியா? என்ன நடந்தது தெரியாம அவசரப்படுறியா பிரியா? ப்ளீஸ். அவ சொன்னது சரிதான். ஆமா எனக்கு உன்னை காப்பாத்தணும்னு என்ன வரவே இல்லை. நான் எதுக்கு உன்னை காப்பாத்தணும்? உன்னை காப்பாத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைல்ல. நான் எதுக்கு உன்னை காப்பாத்தணும்? உன்னை நல்லவன்னு நினைச்சு உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன் பாரு. இப்பதான் தெரியுது நீ ஒரு பச்சை வந்தீன்னு. உனக்கு கல்யாணம் ஆகியும் நீதான் வேணும்னு உன் பின்னாடி நான் எவ்வளவு கேவலமா தெரிஞ்சேன் பத்தியா? எனக்கு இந்த செருப்படி தேவைதான். பிரியா பிரியா தப்பு பேசிட்டு இருக்க பிரியா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. விஜய் அதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க, நீங்க அமைதியா இருங்க. அவங்க மனசுல இருக்கிறத சொல்லட்டும். ஆமாண்டா, என் மனசுல இருக்கிறத இப்போ இந்த நிமிஷமே சொல்ல போறேன்டா. சொல்லதா போறேன், நல்லா தெரிஞ்சுக்க. உன்னை நான் எப்பயும் மறந்துட்டேன் தெரியுமா? என் மனசுல இருந்து உன்னை எப்பய தூக்கி எரிஞ்சிட்டேன்டா. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்தோ நினைக்கிறான் பார், விஜய். ஏன் விஜய்? அர்ஜுனுங்கிற நினைப்பே இல்லாத அளவுக்கு நான் டோட்டலா மாறி இருக்கேன்டா. என்னை மாத்தினவனும் என் விஜய் தான். எனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உன்னை 4-5 நாள் பார்க்கலனாலும் எனக்கு பெருசா எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் கூட முடியல விஜய பார்க்காம என்னால இருக்க முடியல தெரியுமா? உன்கிட்ட வராத ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இவன் கிட்ட வந்தது. புரியல? இப்ப சொல்றேன் கேட்டுக்கடா. நான் உண்மையா விரும்புறது விஜய தான். ஆமா நான் விஜய விரும்புறேன். கோவத்துலதான் அவனை நான் விரும்புறேன்னு சொல்றேன்னு நினைக்காத. உண்மையா என் மனசார நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நான் உண்மையா விரும்புறது விஜய மட்டும்தான் எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. கொஞ்ச நாளாவே நான் பெரிய குழப்பத்துல இருந்தேன். ஆனா அந்த குழப்பத்துக்கு விட எனக்கு இன்னைக்குதான் கிடைச்சது. உன்னையும் மனசுக்குள்ள ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு. நான் உன் பின்னாடி சுத்துறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு நான் உணர்ந்துட்டேன். அங்க ஒருத்தன் என் மேல கைய வைக்க வரான். காப்பாத்து அர்ஜுன் காப்பாத்து அர்ஜுன் கத்துறேன் கதறேன். ஆனா நீ கொஞ்சம் கூட ஆசராம அப்படியே நின்னு வேடிக்கை பார்த்தேன்னா ஒரு பொண்ணுங்கிற மனிதாபிமானம் கூட உன்கிட்ட இல்லல்லடா. உன் வாழ்க்கையில நான் ஏதாவது உனக்கு இடைஞ்சலா வந்துருவேன்னு இன்னைக்கு நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்த. இப்படிப்பட்டவன் பின்னாடி அலைஞ்சதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆனா இன்னைக்கு எனக்கு எல்லாமே தெளிவாயிடுச்சு. எனக்கு இப்ப இல்ல, கடைசி வரைக்கும் என் விஜய் மட்டும்தான்.
எப்ப எனக்கு ஒரு ஆபத்து என்னதோ என்னை தேடி வந்து என்னை காப்பாத்தினா பாத்தியா, அவன் மட்டும்தான் இனி என் லைஃப்ல. என் வாழ்நாள் முழுவதும் என் விஜய் மட்டும்தான்டா. இனி நானும் எப்பவும் உன்னை தேடி வரவே மாட்டேன். உன் முகத்துல முழிக்கிறது இதுவே கடைசியா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இனி நீ நானும் எக்காரணத்தை கொண்டு எந்த இடத்துலயும் பார்த்திடக்கூடாது. பார்க்கவும் கூடாது, பார்க்கவும் முடியாது. எனக்கு எப்பவுமே என் விஜய் மட்டும்தான். விஜய் வா போலாம். இனியே இவன்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தா இவன் காத்து நம்ம மேலேயே பட்டுரும், நம்மளும் பச்சந்திகளா மாறிடும். வா போலாம். ஐயோ என்ன பிரியா பேசிட்டு இருக்கான்? நீ என்ன நடந்தது தெரியாம சரி அதான் அவங்க பேச வேண்டியதெல்லாம் பேசுறாங்கல்ல. இப்ப எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். நீ எதுக்குடா தேங்க்ஸ் சொல்ற? நான் தான் சொல்லணும், உனக்கு இல்ல கடவுளுக்கு. நல்ல வேலை அன்னைக்கு உன்னையும் என்னையும் அந்த கடவுள் பிரிச்சுட்டாரு. நீ இப்படிப்பட்டவனு தான் தெரிஞ்சுதான் என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிருக்காரு. எனக்கு யார் கூட முடிச்சு போடணுமோ அவங்க கூட சரியா தான் சேர்த்து விட்டுருக்காரு. நல்ல வேலை உன்னை கல்யாணம் பண்ணிக்காததை நினைச்சு இன்னைக்கு சந்தோஷப்படுறேன். இத்தனை நாள் வருத்தத்துல இருந்தேன், ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிரியா விஜய் சொல்லிட்டாங்கல்ல, கூட்டிட்டு கிளம்புங்க. நீ என்னடா சொல்றது? நீ எஸ் சொன்னாலும் இன்னும் ஒரு நிமிஷம் கூட நாங்க இங்க இருக்க மாட்டோம். விஜய் வா நம்ம போவோம். இவன் முகத்துல முழிக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும். வா போலாம். இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், சிறு பழிதாங்க கூடலே, சிறு பழிதாங்க கூடலே. அர்ஜுன் என்னங்க என்ன நடக்குறீங்க? எங்க பிரியா கிட்ட எதுவும் சொல்ல விடாம தடுத்தீங்க? விஜய் எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். நான் இப்படி இருந்ததுனால தானே அவன் மனசுல இருக்கத இப்போ உங்ககிட்ட நேரடியா சொல்லியிருக்கான். நான் இதுதான் எதிர்பார்த்தேன். எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலேயே கிடைச்சிருச்சு. இதை நான் நினைச்சு வருத்தம்லாம் படல, உண்மையாவே சந்தோஷப்படுறேன். பிரியா வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைச்சனும் இனி அது நான் நினைச்சதை விட நல்லதா நடக்கும். நீங்க பிரியாவை பார்த்துப்பீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு. நீங்க பாருங்க, பிரியா கிட்ட இப்ப இல்ல எப்பவுமே இங்க நடந்த எதையுமே அவகிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். பிரியாவை நல்லா பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்துப்பீங்க, எனக்கு தெரியும். அர்ஜுன் என்ன பேசுறீங்க? உங்க கிட்ட பேர் காலாக்கிட்டு நான் நல்லவன் பேர் வாங்குறதா? நீங்க சொல்ல போய் தான் நான் இந்த லொகேஷனுக்கே வந்தேன். இல்லைன்னா அவ இங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன அர்ஜுன் எல்லாமே பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நீங்க கெட்டவன் பேர் வாங்கிட்டு நிற்பீங்களா? இது எனக்கு நாங்க குற்ற உணர்வா இருக்கும். இல்ல அர்ஜுன் இது தப்பு. நான் இப்பவே போய் பிரியா கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்றேன். சரி நில்ல, பைத்தியக்காரனடா நீனா? நம்ம என்ன நடக்கணும்னு நினைச்சோம் அது இப்ப நடந்திருக்கலாம். இங்க பாரு, அவளே வாயால் சொன்னால ஏன் மேல உள்ள கோவத்துல உன்னை விரும்புறேன்னு சொல்லல. அவ உன்னை உண்மையாவே விரும்புறான். அது இந்த இடத்துல அவ சொல்லியிருக்கான், அவ்வளவுதான். இங்க நான் அவளை காப்பாத்தினா என்ன, நீ காப்பாத்தினா என்ன? அவ உன்னதான் விரும்புறாங்கிறது இன்னைக்கு ஊர்ஜிதம் ஆயிடுச்சுன்னா. இங்க பாரு விஜய், நீ அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம். அதையும் மீறி நீ சொன்ன உனக்கும் எனக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இன்னையோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கோ. என்ன அர்ஜுன் பேசுற நீனா? நான் எப்படி? இல்ல அர்ஜுன் இது தப்பு. டேய் அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. நம்ம எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ உனக்காக அவ காத்துட்டு இருக்கான். ஓ அவ மனசுல இருக்கிறத சொல்லிட்டான். நீயும் உன் மனசுல இருக்கிறத அவகிட்ட சீக்கிரம் சொல்றதுக்கான வழியை பாரு. சொல்லிடு, சீக்கிரமாவே உங்க கல்யாண டேட்டுக்காக காத்துட்டு இருப்பேன். அர்ஜுன் எல்லாமே நல்லதாவே நடக்கும், கவலைப்படாத. எங்க போயிட போறீங்க? என்னைக்கா இருந்தாலும் பிரியா புரிஞ்சுப்பான். ஆனா இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும், சரியா? ஓ இது ஓகே தான் நினைக்கிறேன், இதுவே எடுத்துப்போம். ஹே குட்டக்குறங்க, இங்க பாருடி, உனக்கு மேக்ஸுக்கான புக்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. அங்க என்ன நின்று நோண்டிட்டு இருக்கேன்? இங்க இருக்க எல்லாமே அங்க போய் நின்றுட்டு இருக்கா இவ. என்ன நான் பாட்டுல பேசிட்டே இருக்கேன், குரல் கொடுக்காம இருக்கான். ஏ குட்டக்குறங்க, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். புக்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, அங்க என்ன திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கா இவன்? புக்ஸ் எடுக்க வந்தாலாம், சும்மா ஓபி அடிக்க வந்தாலாம்? ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கேன்? தேர்ட் மிட்டம் போர்ஷனும் முடிக்கணும், அத மைண்ட்ல இருக்கா இல்லையா? இங்க வந்து நின்னுட்டு பெராக் பாத்துட்டு இருக்கேன். என்னாச்சு இவளுக்கு? ஏய் எருமை, உன்னை தாண்டி கூப்பிட்டு இருக்கேன். என்னடி என்னாச்சு? எதுக்குடி பலர?
என்னடி? இல்லடி, ஒன்றும் இல்லை. புக்ஸ் எடுத்துட்டியா? போலாமா? நீலா, என்னாச்சு? என்னடி, வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? எதுக்குடி இப்படி இருக்கான்? ஹாஃப் டே வரைக்கும் நல்லா தானடி இருந்தேன். இப்போ என்னடி ஆச்சு உனக்கு? அது வந்து நீலா, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுவல. இப்போ எதுக்கு தயங்கிட்டு இருக்கேன்? என்னடி ஆச்சு? என்னடி, வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? எதா இருந்தாலும் சொல்லுடி. இல்லை, உனக்கும் உன் ஹஸ்பண்ட்க்கும் ஏதாவது ப்ராப்ளமா? நான் வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி பேசவா? வீட்லயும் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது வேற. வேற என்னதாண்டி இப்படி மைண்ட் அப்செட்ல இருக்கீ? கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கேடி. இந்த அளவுக்கு அப்படி வேற என்னதான் விஷயம்? உன் ஹஸ்பண்ட் கிட்டயும் ப்ராப்ளம் இல்லை, வீட்லயும் ப்ராப்ளம் இல்லை. அப்ப இதை தவிர வேற என்னடி? என்னடி விச்சு பாரதி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? இல்லடி ஜெனி, விச்சு பாரதி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பொறுமையாக தான் சால்வ் பண்ணணும். அது கிடையாது, இது வேற. அவரு இன்னைக்கு பிரியாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு. பிரியாவையா? எதுக்குடி இப்ப இவர் போய் பிரியாவை பார்க்கணும்? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? ஆமா, இவர் தான் பிரியாவை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. போன இடத்துல தான் பிரியா ஏதாவது இவரை பேசியிருப்பாளோன்னு எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்கு. என்னன்னு தெரியல, கொஞ்ச நேரமா மனசு ஒரு மாதிரி இருக்கு. அந்த பிரியா இவரை ஏதாவது பேசிட்டாளா, இல்ல இவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி அங்க ஏதாவது நடந்துருச்சா? எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கலக்கமா இருக்குடி. ஏய், நீங்க ரெண்டு பேரும் லூஸ் ஆடி. எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாரு, உங்க லைஃப் தனின்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு அவர் போய் பிரியாவை பார்க்கணும்? அப்படி அவர் தான் பார்க்க போறேன்னு சொன்னாலும் நீ ஏண்டி விட்டா? போகாதீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? ஏய், என்னடி நடந்துட்டு இருக்கு? ஏண்டி, அவங்க வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா? இவர் தான் போய் எல்லாத்தையும் பார்க்கணுமா என்ன? ஆனாலும் ரொம்ப பண்றீங்க தெரியுமா நீங்க. ஜெனி, கோவப்படாத. நீ கோவப்படுறதெல்லாம் நியாயம் தான். ஆனா எங்க சைடு இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவர் எப்படி பிரியாவை அம்போன்னு விட்டுட்டு அவரோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண முடியும்? அது தப்பாயிடும்ல. பிரியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிட்ட பிறகு அப்புறம் நாங்க எங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணா எங்களுக்கு மன திருப்தியா இருக்கும். மற்றவங்களுக்கு இருக்கா இல்லையா என்ன எனக்கு தெரியாது. நாங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கணும்னா பிரியாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். அதுக்காக தான். அதனால இவர் பார்க்க போட்டோன்னு நானும் சொன்னேன். இப்ப பார்க்க போட்டோம் நீயே சொல்லியாச்சு. இப்ப எதுக்கு வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்க? என்னடி பேசுறேன்? போன்னு சொல்லிட்டேன்னா. ஆனா இப்போ மனசு ஒரு மாதிரி வலிக்குதுடி. பிரியா அவரை ஏதாவது மனசு நோகிற மாதிரி பேசியிருப்பாளோன்னு எனக்கு கலக்கமா இருக்கு. என்னன்னு தெரியல, இப்ப என் மனசு படப்படன்னு அடிச்சுட்டே இருக்கு. இவர் வேற போனே பண்ண மாட்டேங்கிறாரு, நான் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அங்க என்ன நடந்தது ஏது நடந்தது எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அதடி கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலடி. ரெண்டு பேரும் பண்றதெல்லாம் பண்ணிடுறீங்க, அப்புறம் மாறி மாறி வருத்தப்பட்டு இருக்கீங்க. நான் எப்படி உங்களுக்கு ஆறுதல் சொல்றது? சரிடி நீலா, கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் ஃபோன் பண்றாரான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா பெர்மிஷன் கேட்டுட்டு நம்மளே போய் நேராக கோர்ட்டில் போய் பார்த்துருவோமா? சரியா? மண்டிஜினி, என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. அவரை நான் பார்த்தே ஆகணும். இப்போவே பார்க்கணும். அவருக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பிரியா ஏதாவது பேசியிருக்க கூடாது. அதெல்லாம் கவலைப்படாத. அவரை பேசுறதுக்கு அவ யாரு? அதெல்லாம் அவ எதுவும் பேசியிருக்க மாட்டா. அப்படியே பேசினாலும் இவர் என்ன அமைதியாக இருப்பாரு? அப்படிலாம் எதுவும் இருக்காது, கவலைப்படாதடி. அர்ஜுன் சாருக்கலாம் அங்கே எதுவும் நடந்திருக்காது. அவரை பற்றி உனக்கு தெரியாதா? என்னடி நீ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? தைரியமா இரு. இன்னும் ஒரு ½ hour பார்ப்போம். அவர்கிட்ட இருந்து எந்த ஃபோனும் வரலனா நம்ம ரெண்டு பேரும் பெர்மிஷனில் போவோம். சரியா? ஜெனி, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? இருமே, என் ஃப்ரெண்டு நீ வருத்தப்பட்டு இருக்க. உன்னை தனியாக அனுப்பிட்டு நான் என்னாச்சு ஏதாச்சும் நீங்கள் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நான் பர்மிஷனில் உன் கூடவே வந்துடலாம். இந்த வேலையே போனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எனக்கு நீ நிம்மதியாக இருக்கணும், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஜெனி. தேங்க்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்க, எனக்கு வேண்டாம். நீங்க டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வந்தீங்கன்னா சாப்பிடுவீங்கல்ல, வாங்குங்க. வரேன் சுமதி, கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போ, நான் அப்புறமா வந்து சாப்பிட்றேன். என்ன வேலையோ கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபேக்டரிக்கு போறேன், அதுக்கு பிறகு ஓடிடுவீங்க. அப்புறம் காலையில டைம் சாப்பிடுறது இல்ல. இப்படி இருந்தா உடம்புக்கு கண்ட வியாதி தான் வரும். நேர நேரத்துக்கு சாப்பிடணுமா இல்லையா? இப்படி சாப்பிடும் தள்ளி போட்டா கண்ட வியாதிங்க வந்துடும், பாத்துக்கோங்க. சுமதி, காலையில பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டியா? சாப்பிடுங்க, எனக்கு இன்னும் டைம் இருக்கு. நான் இவ்வளவு சீக்கிரம் ஃபேக்டரிக்கு போக மாட்டேன். ஆமா, அஜய் எங்க? ஹாய் டாட், குட் மார்னிங். மம்மி, குட் மார்னிங். என்ன ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டீங்க போல இருக்கு.
ஆமா டாட், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும்ல. டைம் ஆயிடுச்சு டாட். நான் கிளம்பட்டுமா? மம்மி, நான் கிளம்பட்டுமா? என்ன இவளே ஏறியா? டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிடாம கிளம்புறேன்னு சொல்றேன். வா, வந்து ஒரு 2 இட்லியா சாப்பிட்டுட்டு கிளம்பு. மம்மி, இன்னைக்கும் இட்லியா? மம்மி, இந்த இட்லியா போட்டு எனக்கு கொல்ற மம்மி நீனு. எனக்கு இட்லி வேண்டாம். நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன். அப்படியே போட்டேன்னு வச்சுக்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு நமக்கு கூட மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம் அந்த எண்ணமே இல்ல. வந்து ஹெல்ப் பண்ணாதானே நானும் வகையா செஞ்சு தர முடியும். வயசான காலத்துல நானே மொத்தத்தை பார்க்கணும் எப்படி? உங்களுக்கு வேலைக்காரங்களை வச்சு சமைச்சு போடலான்னு பார்த்தா அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்க மாட்டேது. நானே செஞ்சு போடணும்னா என்னால என்ன முடியுமோ அதெல்லாம் செய்ய முடியும். ஐயோ மம்மி, முடியல மம்மி. டாட், எப்படி டாட் இந்த மம்மி வச்சு சமாளிக்கிறீங்க? டெய்லியும் காலையில ஏதாவது ஒரு பாட்டை பாட ஆரம்பிச்சிடறாங்க. எப்படி டாட் சமாளிச்சீங்க இத்தனை வருஷம்? பாத்துக்கமா, அப்ப டாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிருக்கணும் யாருக்காக? உனக்காகவும் அஜய்க்காகவும் தான். ஆமாங்க, ரொம்ப தான் கஷ்டத்தை தாங்கிருக்கீங்க. உங்களுக்கு சமைச்சு போடுறது தெரியுமா? என்ன சொல்லணும், நாளையில இருந்து நான் சமைக்கவே மாட்டேனே, சும்மா படுத்தே கிடக்கேன். எல்லாரும் பட்டி கிடங்க, அப்பதான் யாருமே என்னன்னு தெரியும். சுமதி, இப்படி சொன்னா எப்படிமா? நாங்க பேசுறதுல நிஜம் நினைச்சிரியா? நாங்க சும்மா ஒரு பிராங்க் பண்ணுவோம், வேற ஒண்ணும் இல்ல. என்னது பிராங்க் பண்ணீங்களா? இதை நான் நம்பணும். உங்களுக்கு ரொம்ப தான் என் சமையல எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. கிண்டல் பண்ணிட்டு பிராங்க் பண்ண நான் சொல்றீங்க. ஐயோ சுமதி, சீரியஸாவே பிராங்க் நம்ம பண்ணுவோம். நீ வேணா கேட்டுக்கிட்டு கேட்பாரு கேட்டுமா? அப்படிதானே நம்ம 2 பேரும் சேர்ந்து மம்மியை பிராங்க் தானே பண்ணுவோம். டாட், ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் மம்மி. சும்மா தான் சொல்லணும், அதுக்குள்ள கோச்சிக்காதீங்க மம்மி. எனக்கு இப்ப சாப்பிட மூட இல்ல மம்மி. டைம் ஆயிடுச்சு. நான் இப்ப கிளம்புனதா இந்த டிராபிக்ல காரை ஓட்டிக்கிட்டு போய் சேர முடியும் மம்மி. ப்ளீஸ் செல்ல மம்மி, கண்டிப்பா நான் வெளியில சாப்பிடுறேன். டிக்கெட் வெளியில சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீ. நீங்க பாரு, உங்களுக்கு லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன், டிஃபனும் ரெடியா இருக்கு. ஆனா நீங்க யாரும் சாப்பிட வர மாட்டீங்க. யாருக்காக நான் சமைக்கிறது சொல்லு? டைம் இல்ல மேம். நீ செல்ல மம்மி, ப்ளீஸ் நான் கிளம்புறேன். என்னமோ பண்றீங்க பண்ணி தொலைங்க, ஆனா சாப்பிடணும். நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், நீ சாப்பிட்டியா இல்லையான்னு. கண்டிப்பா சாப்பிட்டுக்கணும், சரியா? கண்டிப்பா என் மம்மி மேல ப்ராமிஸா பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிடுவேன், லஞ்சும் சாப்பிடுவேன். நைட் டின்னர் மம்மி கையால தான், ஓகே? அப்பா பொண்ணு புள்ளன்னு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. எல்லாம் என்னை வச்சு ஓட்டிட்டு அப்புறம் என்னையே சமாளிக்கிறீங்க. போங்க. அப்புறம் எங்க 3 பேருக்கும் நீதானே, அதான் உன்னை வச்சு செய்யறோம். போங்க போங்க, எல்லாம் வச்சு செய்யுங்க. எனக்கு உடம்பு சரியில்லாம படுத்துக்க போறேன், அப்பதான் தெரிய போகுது உங்களுக்கு. அப்படியே சொல்லாதீங்க. அப்படியே உங்களுக்கு உடம்புக்கு எதுனா டாக்டர் நான் எதுக்கு இருக்கேன். டோன்ட் வரி மேம், எல்லாமே நான் பாத்துக்கிறேன். பி கூல். ஓகே டாட், கிளம்புறேன். கீர்த்தமா, ஒரு நிமிஷம். அந்த பொண்ணு பேர் என்ன? பாரதி. பாரதி விஷயமா அர்ஜுன் கிட்ட பேசுனியா? இல்ல டாட், அர்ஜுன் ரொம்ப பிஸியா இருக்கான். சரி சண்டே டைம்ல போய் பேசலாம்னு இருக்கேன். போன்ல பேசுறத விட நேராவே போய் பேசலாம்ல. அதான் டாட், இந்த சண்டே தான் போலாம்னு இருக்கேன். நான் போய் பேசிட்டு கண்டிப்பா அவன் என்ன சொல்றான்னு சொல்றேன். கீர்த்தமா, இந்த சண்டே வேண்டாம். டாடி எப்போ சொல்றனோ அப்ப அர்ஜுன் கிட்ட பேசு, சரியா? ஏன் டாட், என்னாச்சு? அர்ஜுன் கிட்ட கேட்க வேணான்றீங்களா? பாரதி நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலையா டாட்? சே, என்ன கீர்த்தமா, டாடி அப்படி நினைப்பா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நானும் யோசிச்சேன், நீ சொல்ற வரைக்கும் எனக்கு இந்த ஐடியாவே இல்லை. நானும் யோசிச்சு பார்த்தேன், எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் ரிசோர்ஸ் எண்ணியாவே இருக்கிறது. நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஸ்டேஜை தாண்டி ஒரு படி மேலே போய் சம்மந்தி ஆக சொல்றேன். உன்னோட ஐடியா நல்லா இருக்குமா? எனக்கும் இஷ்டம் தான். லவ் யூ டாட். அப்புறம் எங்க நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்களா நினைச்சேன் டாட். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாட். டாட் நீங்க சொல்லிட்டீங்களா, நான் உடனே அர்ஜுன் கிட்ட பேசுறேன் டாட். என்ன கீர்த்தமா, என் கீர்த்தி டார்லிங்க்கு என்ன பிடிக்குமோ அதான் இந்த டாட் செய்வேன். இந்த டாட் வேற என்ன செய்ய போற சொல்லு பார்க்கலாம். உனக்கு என்ன, அர்ஜுனோட சிஸ்டர் பாரதி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும், அவ்வளவுதானே? அதையே பண்ணிடுவோம். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அஜய் கிட்ட இத பத்தி பேசணும்ங்க. அவனுங்க வாழ போறவன், அவகிட்ட பேசாம நீங்க 2 பேரும் முடிவு எடுத்தா என்னங்க அர்த்தம்? அஜய் கிட்ட கேட்டீங்களா அவனுக்கு இதுல இஷ்டமா இல்லையான்னு? சுமதி, என்ன பேசுற நீனு? அஜய் பத்தி எனக்கு தெரியாது. நான் ஒரு கோடை கிழிச்சு தாண்ட கூடாதுன்னா அதை தாண்ட மாட்டான். அப்படிப்பட்டவன் தான் என் பையன். என் பையன் மட்டும் என்ன, என் பொண்ணும் அப்படிதான். 2 பேரும் இந்த அப்பா என்ன சொல்றனோ அதுதான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு பொண்ணை பார்த்து இவ கட்டலாம் தாலி கட்டணும்னு சொன்னா கட்டாம போயிடுவான். ஐயோ, நான் உனக்கு தப்பா சொல்லலைங்க. இருந்தாலும் அவனோட கல்யாணத்தை பத்தி பேசணும்னா அவனையும் வச்சுட்டு தானங்க பேசணும். இப்படி நீங்களும் கீர்த்துவும் முடிவு பண்ண என்னங்க அர்த்தம்? கீர்த்து கொஞ்சம் பொறுமையா இரு, இப்ப போய் பேசாத. அஜய் கிட்ட நம்ம கேட்போம், அஜய்க்கு இதுல விஷயமா இல்லையான்னு. சுமதி, என்ன பேசிட்டு இருக்கான்? அமைதியா இரு, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது. நீ இந்த விஷயத்துல அனாவசியமா தலையிடாத. ஐயோ டாட், இப்ப எதுக்கு மம்மி கேட்டிட்டு இருக்கீங்க? டாடி, மம்மி சொல்றதும் எனக்கு ஒரு வகையில கரெக்ட் தான் படுது. என்ன கீர்த்து, நீ உங்க அம்மா மாதிரி பேசிட்டு இருக்க? உங்க அம்மாவுக்கு வெளியே நடக்கும் என்ன எதுவும் தெரியாது. பட் நீ அப்படி இல்லை, உனக்கு உலகமே என்னன்னு தெரியும். உங்க மம்மி அப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பான், நீ அதெல்லாம் பேசப்பட்டுக்காத. டாட், மம்மிக்கு தெரியுதோ தெரியல, ஆனா இப்ப மம்மி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பாத்தீங்களா, அது கரெக்ட் தானே டாட். அண்ணாக்கு இதை விருப்பமா இல்லையான்னு தெரியாம நானும் துருத்துன்னு பேசுறேன்னு சொல்லிட்டேன். நீங்களும் ஆசையை வளர்க்குறீங்க. நம்ம 2 பேர் மட்டுமே இதை பத்தி பேசிட்டு இருந்தா என்ன டாட் அர்த்தம்? அண்ணாக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அண்ணன் மனசுல வேற ஏதாவது இருந்ததுன்னா? கீர்த்து டார்லிங், உனக்கு தெரியாத அதே பத்தி? அதுக்கு நீயும் நானும் தான் உயிர். என்னை விட நீ தான் ரொம்ப உயிர். நீ ஒரு விஷயம் வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுக்குறவன். அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, அந்த பொண்ணை அவன் உனக்கு அண்ணியா கொடுக்க மாட்டான்? கீர்த்து டார்லிங், எதை பத்தியும் கவலைப்படாது. அஜய் பத்தி நமக்கு தெரியும்ல, உங்க அம்மா எப்பவுமே இப்படிதான் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான். நீ உங்க மம்மி சொல்றதுலாம் எதையும் காதுல வாங்கிக்காத. நான் சொல்றப்ப நீ அர்ஜுன் கிட்ட போய் பேசு, சரியா? டாட், இல்ல டாட், எதுக்கும் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது நல்லதுன்னு தோணுது. நான் வேணா அண்ணா கிட்ட கேட்கட்டுமா? கேட்டுமா, இப்போ உனக்கு என்ன, அஜய்க்கு இதுல சம்மதமா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? கவலையை விடு, நான் அஜய் கிட்ட கேட்கறேன். அஜய்க்கு இதுல சம்மதமா இல்லையான்னு நான் கேட்டு உனக்கு சொல்றேன்.
இங்க பாரு கீர்த்து, நீ அர்ஜுன் கிட்ட பேசுறதுல மட்டும் ஸ்ட்ராங்கா இரு. நீ சொன்ன அர்ஜுன் கேட்பான்ல. ஏன்னா எவ்வளவு நாளைக்கு தான் நாங்களும் பிசினஸ் எனிமையாவே இருக்கிறது, நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறோம். ஸோ அது உன் மூலியமா நடக்க போகுதுன்னா எனக்கு சந்தோஷம் தானம்மா. எனக்கு அதுவும் சந்தோஷம் தான் டாட். இருந்தாலும் அண்ணனையும் பார்க்கணுமே தோணுது. எனக்கு அன்னைக்கு எதுவும் தோணல. இன்னைக்கு மம்மி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமோன்னு தோணுது. நான் இப்போ கூட அர்ஜுன் கிட்ட பேசல. அதனால டாட் அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா அர்ஜுன் கிட்ட பேசலாம்னு இருக்கேன். கீர்த்து, அதை நான் சொல்லிட்டேனம்மா. அர்ஜுன் கிட்ட நான் பேசுறேன். அவனுக்கு சம்மதமா இல்லையான்னு அவனே அவன் வாயால சொல்லுவான். அதுக்கப்புறம் நீ போய் அர்ஜுன் கிட்ட பேசவே இல்லை. கண்டிப்பா டாட். அண்ணன் மட்டும் ஓகேன்னு சொல்லட்டும். அடுத்த நிமிஷமே நான் அர்ஜுன் கிட்ட பேசுறேன் டாட். அப்புறம் என்ன கீர்த்து, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. அஜய் கிட்ட பேசி சம்மதம் வாங்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகே ஓகே டாட். டாட் டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். மம்மி பாய். சரிம்மா, மறக்காம சாப்பிட்றேன் சரியா? நான் ஃபோன் பண்ணுவேன், சாப்பிட்டுட்டேன்னு சொல்லணும். சும்மா சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது சரியா? இல்ல மேம், கண்டிப்பா சாப்பிட்றேன். பாய் டாட். பாய் டாட். நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலான்னு பார்க்க முடிய மாட்டேங்குது. விக்ரம், என்ன ஆச்சு உனக்கு? எல்லாமே மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன ஆச்சு எனக்கு? என்னால எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. மைண்ட் ஒரு மாதிரி இருக்கு. அது சரி அங்கிள், என்னமோ கட்ட பண்ணி கூப்பிடுற மாதிரி வாடிங்கறீங்க போடிங்கறீங்க. டேய் விக்ரம், அதனால நம்ம கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ? திடீர்னு நான் எப்படி அவளை வாடி போடின்னு கூப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. நல்ல வேலை, கீர்த்து ஜாலி டைப்பா இருக்க போய் அமைதியா விட்டுட்டாங்க. கீர்த்து இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்தா ஐயோ. டேய் விக்ரம், நீ எனக்கு இந்த ஸ்கூல்லே இருந்திருக்க முடியாது. ஆனாலும் நான் பண்ணது தப்பு தானே. சாரி கீர்த்து, நான் அப்படி உங்களை கூப்பிட்டு கூடாதுதான். சாரி. என்ன நமக்கு என்ன ஆச்சு? எந்த ஒர்க்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கீர்த்து பேசுனதே ரிப்பீட்டட் மோட்ல ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம கீர்த்துவை நினைச்சிட்டு இருக்கோமோ? சரி, நம்ம எதுக்கு அவளை நினைக்கணும்? நான் அவளெல்லாம் நினைக்கல. டேய் வேலையை பாரு. ஹாய் ஹேண்ட்சம். ஹேண்ட்சம். டேய் விக்ரம், இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம். அப்ப பேசுறது மட்டும்தான் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. இல்ல இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. டேய் விக்ரம், நீ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்க. நீ போய் உன் கிளாஸை பாரு. ஆமா, நம்ம கிளாஸ்க்கு போறதா கரெக்ட். போயிடுவோம். என்ன ஆச்சு நமக்கு? கீர்த்து பத்தினதே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அவ பேசுனது எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம கிளாஸ்க்கு போவோம், அதான் சரியா இருக்கும். ஹாய் ஹேண்ட்சம். ஹாய். நீங்களா தேடிட்டு இருக்கேன். லைப்ரரியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு வார்த்தை லைப்ரரிக்கு நான் போறேன்னு சொல்லிருக்கலாம்ல. நான் ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க என்னடா இங்க வந்திருக்கீங்க? கீர்த்து, திருதம் பண்ணி கையிற துணி பொல்லிருக்கு இடுப்பு இந்த இடுப்பு இடுப்பில் உள்ள மடிப்புக்குள்ள மாட்டிக்கிட்டே மாறே ஹேண்ட்சம். ஹலோ மிஸ்டர் ஹேண்ட்சம். ஹேண்ட்சம். சொல்லுங்க கீர்த்து. டேய் விக்ரம், என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீனு? சொல்லுங்க கீர்த்து, என்ன? என்ன ஹேண்ட்சம், நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன். அப்படி எங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன ஏதாவது ட்ரீம்ல இருக்கீங்களா என்ன? ட்ரீமா? அது வந்து ட்ரீம்லாம் இல்ல. கிளாஸ்க்கு போகணும், அது போலாமா வேணாம யோசிச்சுட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்லை கீர்த்து, நீங்க சொல்லுங்க என்ன? ஹேண்ட்சம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா, லேப்டாப்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? எதுவும் இல்லல, அப்ப இதை தூக்கி வைங்க. ஐயோ கீர்த்து, என்னங்க பண்றீங்க? லேப்டாப்பை கொடுங்க. அதெல்லாம் இப்ப கொடுக்க முடியாது ஹேண்ட்சம். இப்ப பிரேக் டைம் தானே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப பேசணும்னா இதுக்கப்புறம் என்னால பேசவே முடியாது. அதனால இப்பவே பேசலாம்னு வந்திருக்கேன். ஹேண்ட்சம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கீர்த்து, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவாங்க. இப்ப ஸ்கூல் டைம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க, நான் போறேன். மழைய ரசிக்க விட்டு விட்டு கையில் அடிக்கணும் கண்ணி கொண்டு காதல் ருசிக்க சின்ன சின்ன உடல் இருக்கணும். என்னடா பண்ற விக்ரம்? நீ இப்படி எல்லாம் கிடையாதுல்ல. கனிந்த மார்பின் இடுக்கல என் கவலைகளை பதைக்கணும். நீ மூச்சு விடும் நெருப்புல என் மோகங்களை எரிக்கணும். தில்லாலங்கடியோ ஏதில்லாலங்கடியோ, தில்லாலங்கடியோ ஏதில்லாலங்கடியோ. விக்ரம், எப்படி திரும்பினாலும் ஏதாவது ஒண்ணு நம்ம கண்ணில் பட்டுருது. இன்னைக்கு ஏதோ எனக்கு சோதனை மேல சோதனை நினைக்கிறேன். ஹலோ ஹலோ மிஸ்டர் ஹேண்ட்சம். சொல்லுங்க கீர்த்து, என்ன? என்னங்க ஹேண்ட்சம், உங்ககிட்ட பேசலாம்னு பார்த்தாக்கா நீங்க என்னடா திடீர்னு ட்ரீமுக்கு
வளர்றீங்க. அப்ப என்னதாங்க உங்களுக்கு ட்ரீம்? எந்த ட்ரீம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, முடிஞ்ச நேரம் வைக்கிறேன். எனக்கு ட்ரீம் எல்லாம் எதுவும் இல்ல, என்னன்னு தெரியல. இப்ப எனக்கு கொஞ்சம் சோதனை காலமா இருக்கு. கண்ணில் படக்கூடாதுன்னு பட்டுட்டு இருக்கான். அதான் கீத்து, நம்ம அப்புறமா பேசலாம். இப்ப பேசலாம் சரியா வராது. நான் கிளாஸ்க்கு போறேன். என்னங்க அன்சம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தானே பேசணும்னு இருக்கேன், அதுக்குள்ள போறேன்னு சொல்றீங்க. எனக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்க மாட்டீங்களா? ப்ளீஸ் அன்சம், உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் பேசுறேனே. இன்னைக்கு மட்டும் நான் உங்ககிட்ட பேசல, என்ன தொலைச்சி எடுத்துருவான். அன்சம் ப்ளீஸ் அன்சம். அதுக்கு இல்லைங்க, இல்ல நம்ம அப்புறமா பேசலாம், இப்போ வேண்டாமே. அதான் ஏன் அன்சம், என்னாச்சு? இப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் தானே, இப்போ உங்களுக்கு கிளாஸ் பீரியட் எதுவுமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க சும்மா என்கிட்ட போய் சொல்லாதீங்க அன்சம் ப்ளீஸ். ஒரு 5 மினிட்ஸ் தான், நான் உங்ககிட்ட கெஞ்ச இந்த நேரத்துக்கு பேசிட்டே போயிருப்பேன் தெரியுமா? கீத்து, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எதுவும் பேச வேண்டாம், நம்ம அப்புறமா பேசலாம். நான் கிளம்புறேன். இதுக்கு மேல கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்கக்கூடாது. டேய் விக்ரம், நீயாவே இல்ல, நல்லா தெரியுது, போயிடு. அன்சம் போகாதீங்க, நில்லுங்க அன்சம். ஆமா கீத்து போதுங்க. சரி அன்சம், டேபிள் தடுத்துச்சு. என்ன கீத்து, எல்லாத்தையும் உங்களுக்கு விளையாட்டா? என்ன கீழே விழுந்துருந்தீங்கன்னா என்ன ஆகுது? சாரிங்க, அது டேபிள் தடுத்துருச்சா, அதான் வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, பாத்து நல்ல வேலை நான் இருக்க போய் படிச்சேன். இல்லைன்னா என்ன ஆகுறது? ஏங்க கீழே விழுந்து கையை காலை உடச்சுக்காதீங்க, ஒழுங்கா நில்லுங்க. சும்மா ஓவரா திட்டாதீங்க, டேபிள் தான் தடுத்துச்சு. இப்ப எப்படி ஸ்ட்ராங்கா ஸ்டடியா நிக்கிறேன்னு பாருங்க. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல இல்லை, கீழே விழுந்தாலும் மீசல மண் ஓட்டல, அதானே? சரி, ஒழுங்கா நில்லுங்க. எங்களுக்கு தெரியும், பிடிச்சிட்டுன்றதுக்காக ஓவரா பேசக்கூடாது. ஏதோ எப்பயும் ஒரு டைம் எனக்கு ஸ்லிப் ஆகும், அவ்வளவுதான். அதுக்காக எப்ப பாருங்க ஸ்லிப் ஆகாது. நீங்க கையை விடுங்க, நான் எப்படி நிக்கிறேன்னு பாருங்க. வேண்டாங்க, இப்பதான் காலை இடிச்சிட்டு இருக்கீங்க. நான் கையை விட்டேன் கீழே விழுந்துருவீங்க, பரவாயில்லையா? அதெல்லாம் விட மாட்டேன் அன்சம், சும்மா ஓவரா பண்ணக்கூடாது. கை எடுங்க, நான் எப்படி ஸ்டடியா நிக்கிறேன்னு பாருங்க. இதுக்கு மேல பேசணும் எனக்கு மரியாதை இருக்காது. வீட்டு எப்படி நிக்கிறீங்கன்னு பாக்குறேன். அன்சம், நீங்க ரொம்ப பேசுறீங்க, இப்ப எப்படி நிக்கிறேன்னு பாருங்க. விடுங்க. டேய் விக்ரம், வேற வழி இல்ல, விட்டு கீழே விழுந்தா விழட்டும். யாரும் விடுங்க, எனக்கு நிக்க தெரியும்னு சொன்னாங்க, அப்புறம் பிடிங்க பிடிங்கன்றீங்க. அது கால்ல ரொம்ப இடிச்சுக்கிட்டு போல இருக்கு, காலை கீழே வைக்கவே முடியல. இதுக்குதான் அப்பவே சொன்னேன், இப்போ நான் பிடிக்கலனா கீழே விழுந்து கால் மட்டும் இல்ல இடுப்பும் சேர்த்து முடிஞ்சிருக்கும். சாரிங்க, நீங்க சொன்னீங்கதான், நான் நின்னுடலாம்னு நினைச்சேன், ஆனா நிக்க முடியல. சாரி. சரிங்க, அதை நான் பிடிச்சிட்டேன்ல. அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் நான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது, அதிலே என் மனம் தெளியும் முன்னே, அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தேன் நிலமார்பில் ஒட்டியது. கீத்து, நீங்க சேர்ல உட்காந்துக்கோங்க, நான் போறேன். இல்ல அன்சம், இப்ப நீங்க விடுங்க, எனக்கு கால் கொஞ்சம் சரியான மாதிரி தான் இருக்கு. நீங்க விடுங்க, நான் நின்னுப்பேன். இங்க பாருங்க கீத்து, அடம் பிடிக்காம சொல்றதை கேளுங்க. மறுபடியும் நான் நிக்கிறேன்னு சொல்லி விழுந்து வைக்காதீங்க, சொன்னா கேளுங்க. அன்சம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க விட்டு பாருங்க, இப்ப நான் சரியா தான் நிப்பேன். நீ அடங்க மாட்டேடி. இல்ல அன்சம், பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி சரியா நின்னுட்டேனா? என்ன சரிதான். சரி, காலில் பெயினா இருக்க போகுது, அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, சரிங்களா? நான் கிளாஸ்க்கு போறேன். அது சின்ன பையன் தான், நான் பாத்துக்கிறேன், நோ ப்ராப்ளம் அன்சம். சரி, நான் போறேன். கீத்து, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல அன்சம், நான் என்ன தப்பா எடுத்துக்க போறேன்? ஏது வேணாலும் சொல்லுங்க, தப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். சொல்லுங்க அன்சம். இல்லைங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட இதை சொல்லணும்னு தோணுது, அதுக்காக தான் சொல்றேன். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வராதீங்க, ஏன்னா ஸ்கூல் பிள்ளைங்க நம்மளை பார்த்து கெட்டு போக கூடாதுல்ல. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. ஏன் அன்சம், இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? இதுக்கு என்ன குறை? இல்லைங்க, இதை வேற எங்க வேணாலும் போட்டுக்கோங்க, இது ஸ்கூல் இல்லையா, அதுக்கு சொல்றேன். அப்புறம் இன்னொன்று, ஸ்கூலுக்காக மட்டும் சொல்லலை, உங்களை பார்த்து பேசுறவங்க உங்க முகத்தை பார்த்து பேசணும், வேற எங்கேயும் பார்த்து பேசுற மாதிரி நம்ம உடைய இருக்கக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். தப்பா சொல்லியிருந்தா ஐம் ரியலி சாரி. எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீங்க என்ன பார்த்தா பேசுறீங்க, என் முகத்தை தானே பார்த்து பேசுறீங்க, உங்க பார்வை என்ன வேற எங்கேயாவது போகுது? சாரி கீத்து, நான் உங்க முகத்தை பார்த்து பேசல, என் பார்வை வேற எங்கேயும் போனதுனால தான் நான் சொன்னேன். சாரி. உன்னை மனம் விரும்புதே, உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே, இத்தனை காந்தமா நீயும் ஆனந்த பைரவி ராகமா, இதயம் அலைமேல் சருகானதே. வர லேட் ஆகும்னு சொன்னீங்க, சீக்கிரமே வந்துட்டீங்க. ஆமா ஜோய்,
இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட், அதுக்காக சீக்கிரம் வந்துட்டு. டேட் என்ன சொன்னீங்க? அர்ஜென்ட் டாக்டருக்கா? எதுக்கு டேட்? இது ஒரு முக்கியமான நாள், அவங்க கூட தனியா போகணும். எதுவும் பண்ண மாட்டான், நீ கவலைப்படாத. நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். முக்கியமா நீங்க எதுக்கு டேட் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீங்களும் கேட்க வேண்டாம், உங்களுக்கு பதிலா வேணா நான் வேணா கேட்கறேன் டேட். என்ன ஆச்சு அஜய்க்கு? திடீர்னு வேற மாதிரி டேஸ் ட்ரைனிங் தான் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ். எந்த டவுட்ஸா இருந்தாலும் உடனே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அஜய் கிளியர் பண்ணுவோம். ஓகே அஜய், நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேனா நீங்க வேற ட்ரெயின்ல ஓட்டிடுவீங்க, எனக்கு தெரியும். நான் இல்லப்பா, எனக்கு எப்பவுமே இப்படிதான் வச்சிருப்பேன். ஏய், இப்படி இருக்கிறது உனக்கு கண்டிப்பா நடக்கும். நீ கவலையே படாத, சீக்கிரமே நம்ம கல்யாணம் நடக்கும். அப்பா கிட்ட கண்டிப்பா. நான் அவருக்கு குழந்தையா தானே, மச்சனிச்சு தானே, மச்சனிச்சு கிட்ட மத்த மாமாங்க எப்படி நடந்துப்பாங்க? ஆனா இவர் என்ன பார்த்து மேலே ஓடுறாரு. எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்துருச்சு. மறுபடியும் அந்த மாதிரி இன்சிடென்ட் எப்படி நடக்கும்? அது சரி, ட்ரைனிங் பீரியட்ல இப்படி இருக்கா, இன்னும் வேலை ஓகே ஆச்சுன்னா வேலை பண்ணுவியா இல்ல ஓபி அடிப்பேரே தெரியலையே. என்னதான் பிரச்சனை? நானும் வந்ததுல இருந்து எப்படி எப்படி கேட்டு பார்த்துட்டேன், என்ன நடந்ததுன்னு எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இல்லையோ அது என்னால தாங்க முடியாது. ஏய், இப்படி எல்லாம் சொன்னா நான் எப்படி உண்மையை சொல்ல முடியும்? நீங்க பாடி குல்ஃபி, நான் தான் சொன்னல, நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். என் பொண்டாட்டி கிட்ட நான் எல்லாமே சொல்லணும். கண்டிப்பா வருத்தமே படல, ஏன்னா நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க. அதான் இதுவே பக்கத்துல தான் இருக்கு, போதும். ஏய், உங்ககிட்ட சொல்ல பிரயோஜனம் கிடையாது, எடுத்து வச்சுக்கிறேன். அடி குல்ஃபி, பிரியா அவ விஜய் கிட்ட சொல்லும் போது எனக்கு உன் நினப்புதான் வந்தது. ஒரு சந்தோஷம், இனி நம்மளும் நம்ம வாழ்க்கைய தொடங்கலாம்ல அப்படின்னு இருந்தது எனக்கு. ஐயா உங்களை என்னென்னமோ பேசிட்டானே, கொஞ்சம் காட்டு பார்க்கலாம், ஏதாவது காமிச்சு நிரூபிக்கலாமே. காட்டுறது ஐயோ மாமா,